கல்யாணத்துக்குரிய காலங்கள் கடந்து 4 வருஷம் ஆயிடுது. அந்த யோகங்கள்லாம் மீறி. ஆனா, இப்போ இந்த மனக்கோலத்துல வேற எதுவும் தடைகள் இருக்கா? யாராலயும் இடைஞ்சல் இருக்கா? அப்படிங்கிறத நான் பார்க்கணும். கிரகங்களாலும், சில மனிதர்களாலும் சில இடைஞ்சல்கள் இவளுக்கு உண்டு. அந்த இடைஞ்சலினுடைய நோக்கத்தில் இவள் மனதை திருப்புவதற்காக ஒரு சில முயற்சிகள் மந்திரத்தால், மாய வேலைகளால் நடந்திருக்கிறது. அதனால இவளுடைய வாழ்க்கை இப்பொழுது தடம்பிரண்டு, வேதனை அடைந்து, நேர நடைமுறை இல்லாம குழப்பமா இருக்கும். அதனால இப்ப அடுத்து ஒரு நல்ல வாழ்வை அமைச்சு புண்ணியமாக்கி தந்தா போதுங்களா? கால் வந்துட்டு வரலாம். நடந்ததை எண்ணி கவலைப்பட்டால் அவன் மடையன், இனி நடப்பதை எண்ணி வருத்தப்பட்டால் அவன் மூடன். நடந்ததெல்லாம் விட்டுறணும். நடக்க போற நன்மைகளை எண்ணி என்னைக்கும் மனதை தைரியமாக வச்சிருக்கணும். சரியானா? பௌர்ணமிக்கு முதல் நாள் என்னை வந்து பார்க்க வேண்டும். தனிமையில் பார்த்து பேசி இவளுக்கு ஒரு தெளிவான விடையை உங்களுக்கு கொடுப்பேன். அன்னைக்கு வந்து இங்க தங்கிக்கணும், வாழ்க்கையை செம்மையாக்கி தரேன். எந்த மனக்குறை இல்லாம உயர்வா வாழ வைக்கிறேன். என்னம்மா? நல்லா. உன் பேர் என்ன பேருமா? கிறிஸ்டியனா நீங்க? மகாசக்தியார். சரி, குழந்தை வேண்டும் என்று கேட்டு வந்தவர்கள். காலம் சொல்லலாம். ரொம்ப குளிர் வரலாம். இந்த ஆண்டு குழந்தை பாக்கியம் ஜனனமாகுது என்பது உண்மை. அந்த சக்தியோட மகிழ்ச்சியோடவே உங்களுடைய வாழ்க்கையை நான் புண்ணியமாக்கி தரேன், வெற்றியாகி தரேன். வேற என்னப்பா வேணும்? அது அத்தனையும் நான் வந்து மீட்டி தந்து உன் வீட்டை செல்வமாக்கி தரேன், வெற்றி அடைவீங்க. கருப்பசாமிக்கு என் பொண்டாட்டியை நல்லாக்கி கொடு. இல்லைன்னா நீ எல்லாம் ஒரு சாமியா? உன்னை நம்பி உன் பிள்ளை எவ்வளவு நாளா கண்ணீர் ஒடிச்சுக்கிட்டு இருக்கேன். என் மேல உனக்கு இறக்கம் இல்ல அப்படின்னு ஒருத்தன் கேட்கான். நான் பேசுனதை தெளிவா புரிஞ்சு வரணும் அண்ணாச்சி. இன்னொருத்தன காலைல விட்டு வாடா தம்பி. வரலாம், சரி வரும். உன் மனைவியை மெல்ல மெல்ல குணமாக்கும்படி கட்டளை ஆயிடுது. அவன் மூளையிலையும் மனதில் இருக்கக்கூடிய பிரச்சனையை தீர்த்து தெளிவான நிலைகளில் நடக்க வைக்க, மன அடங்கி வாழ வைக்க, வீட்டில் சமையல் பண்ணி சாப்பிட்டு ரொம்ப நாளாச்சுடா அது இனிமே தொடங்கும். வெட்டியா அந்த கஷ்டம் தீரும்பா, தைரியமா தீர்த்து தாரேன். நல்லா கர்மசாமிக்கு கள்ளக்குறிச்சி உன் ஆவலை மெச்சுகிறேன் மகனே. உன்னுடைய பாசத்தையும் பக்தியும் நான் பாராட்டுகிறேன். புற்றுமண்ணை எடுத்து என்னை புத்திமதியோடு பார்க்க வந்த மகன். நீ புற்றுமண் எடுத்திருக்கியா? நீ எடுத்திருக்கியாடா? கால் வந்துட்டு வா, நீ நின்னுக்கா அப்படி. அதெல்லாம் தெய்வம் மீது கொண்டு வந்த பக்திமா, தன்னை மறந்து நடக்கிற நிலை. புரியுதா? மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரியது. ஏய் தம்பி, கால் வந்துட்டு வாடா. இவன் ஒரு சக்திமானா ஆகணும்னு விரும்புதான். எப்படி விரும்புதான்? சக்திமான், மேஜிக் சக்திமான் இல்ல, ஒரு தாயினுடைய அருளை பெற வேண்டும் என்று விரும்புகிறான். அப்படித்தானடா? கால் வந்துட்டு வா. நாதர் முடி மேல் இருக்கும் நல்ல பாம்பே, உனக்கு நல்ல பெயர் வைத்தது யார் சொல்லு பாம்பே. ஆதி சிவன் தலைய வந்து ஆணவமா. என்ன அம்மன் அது? பெரிய ஆயி. முன்னோர்கள் மாண்டு போன ஒரு தெய்வத்தின் ஆத்ம சக்தியை வைத்து கும்பிடுகிற தெய்வம். சரண இப்ப அதை வச்சு குறி சொல்லணும்னு நினைக்கிறியா? கால் வந்துட்டு வேட.
ஆ, சரி. புரட்டாசி மாதம் வரக்கூடிய மகளாய அமாவாசை அன்று நள்ளிரவு சமயத்திலே அவளுக்கு பூஜையும் போட்டு மாமிசம் இல்லாமலே படைப்பு ஏற்றி என்னையே நினைத்து பூஜித்து வந்தால் உன் உள்ளத்தில் தோணுவதெல்லாம் அந்த பெரியாயி சொன்னதாக நடக்குமடா. கால் வருவா. ஆனாலும் தம்பி 1.5 ஆண்டு தானடா அந்த பவரு. அதுக்கு பிறகு உன்னை அளந்து பார்த்து நிலைக்குமடா அந்த சக்தி. இந்தா, பணம் சம்பாத்தியம் பண்ணிக்கலாம், வீடு கட்டிக்கலாம், கடன் தீர்த்துக்கலாம். போயிட்டு வா. ஏய், புரியாம எந்திக்கிற? என்ன சொன்னேன் சொல்லு பாப்பா நீ. புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை என்று நள்ளிரவிலே பூஜை போட்டு மாமிசம் இல்லாமல் சைவ படப்பு ஏற்றி என்னையும் நினைத்து பெரிய ஆயவும் நினைத்து பூஜித்த பிறகு உன் உள்ளத்தில் தோடுவது அந்த சக்தியாக இருக்கும். புரிந்து நடந்து கொள். போடா தம்பி, போட, போயிட்டு வாடா. கள்ளக்குறிச்சி கடன்பட்டு மனவேதனை அடைந்து வந்த மகன். கடன் பட்டிருக்கியா? பொய் சொல்ல மாதிரி தெரியுத. கால் வந்து உனக்கு என்ன செய்யணும்? உள்ள அங்க போகல. நான் ஏற்க மாட்டேன்ப்பா. நான் ஏற்க. கள்ளக்குறிச்சியா ஆத்தூரா? என்ன கள்ளக்குறிச்சியா? எந்த இடம்? மலைக்கோட்டை. 5 கிலோமீட்டர். 13 ஆண்டுகள் படாத பாடும் மன கஷ்டமும் கடனும் பெற்று பிள்ளைகள் முதல் மனைவி வரை மன உபாதையும் உடல் உபாதையும் அடைந்து குடியிருக்கும் இடத்தை இழக்கக்கூடிய நிலைமைகளை எல்லாம் தோன்றி இப்பொழுது வேதனை அடைந்து அலையின் உதவியால் கரை கடந்து நின்றது போல் என்னை காண வந்தாய். கால் ஒன்று வா. இந்தாப்பா, உன் கடன் தீரும், பிள்ளைகளுடைய வாழ்க்கையும் செம்மையாகும். வேற என்ன வேணும்? நடத்தியாச்சு, சந்தோஷமா இரு. போயிட்டு வா, வெட்டியாகி. அதுக்கு இப்ப உத்தரவு இல்லை. உனக்கு கடன் தீரும், கல்யாணம் நடக்கும். பா, ஒரு பாட்டு பாடுறேன், ஆவணி மாதம் ஒரு பாட்டு பாடுறேன். அதை என்ன படம்னு சொல்லுங்க பாப்போம். நீங்க போங்க, நீங்க போங்க. பூமாலையில் ஓர் மல்லிகை இதை நான் தான் தேனென்றது. இது என்ன படம்? இந்த பாட்டு ஊட்டி. நீங்க எல்லாம் போகலாம். ஊட்டி உத்தரவு. நீ மட்டும் உத்தரவுக்கு கால் விட்டுக்கலாம். ஊட்டி நல்ல ஒரு டூட்டி. ஊட்டி வா வா வா. உன் பிள்ளையினுடைய மனநிலைகளை நான் மாத்திட்டோம்னா நீ நல்லாயிருவேன். அவளுக்கு எதிர்கால வாழ்க்கையை பற்றிய ஒரு மனக்குழப்பம் உனக்கு. நீ நினைத்தபடி வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள முடியாமல் போய்விடுமோ என்னும் சந்தேகம் உன் உள்ளத்தில். அந்த உள்ளத்தை திருத்தி தந்தா போதுங்களா? கால் வா. வரலாம். எல்லாம் வெற்றியாச்சு. பிள்ளையின் வாழ்க்கை தொடர்ந்தாச்சு. ஆனந்தமடைவாய். சென்று வா மகனே, வென்று வா. ஊட்டி தன் குடும்பத்தில் இருக்கக்கூடிய கடன்களையும் கஷ்டத்தையும் தீர்க்கணும்னு கேட்டு வந்துருங்க. வாழ்க மகனே, வாழ்க. மாரியம்மன் கோயில் எங்க இருக்கு? பக்கத்துல. நான் மியூசியம் இருக்கிற கருப்பசாமி அங்க இருக்கிற பார்த்திருக்கல. கால் விட்டு வா. அங்க மியூசியம் இருக்கிற மாதிரி வீரமா இருக்கு சார். வாராய். என்ன வேணும்னு கேட்டுக்கா. கடனை தீர்த்து தந்துடுறேன். வேற நல்ல புரிஞ்சுக்கா. கணவனுடைய மனநிலைகள் பக்குவம் அடையவில்லை. வார்த்தைக்கு வார்த்தை மனவேதனையும் துயர் அறைகளும் நடக்கிறது. எங்க போனாமனே தெரியாத அளவுக்கு போவான் வருவான். ஆனா வீட்டுக்குள்ள குழப்ப நிலையா இருக்கும். கை நிறைய பணம் கொடுத்தா வரவு துறவு பார்த்தோம்ங்கிற நிலைமை இல்லை. உன் தைரியத்துல தான் அந்த வண்டி ஓடிக்கிட்டு இருக்கு. அதை சொல்ல மறக்கியே காலம். உன் பிள்ளைய படிக்க வச்சு அரசு உத்தியோகம் வாங்கி தரேன்.
இப்ப இருக்க கடனை தீர்த்து தாரேன். கணவனுடைய வாயில வருத வார்த்தையெல்லாம் பொருந்தாத வார்த்தை. உன் மனசு ஏத்துக்கிட முடியாத வார்த்தை. அப்படி ஒரு சம்பவம் நடக்காம, அப்படி ஒரு தகராறு இல்லாம வாழ வச்சா போதும்ல. இந்தா சக்தியாக இருக்கும். நிறைய பணம் கிடைக்கும். வெற்றி அடைவார். 3 முறை பார்க்கவா. அதே ஊட்டி பிள்ளையை பற்றி கேட்டு வந்தவர்கள். ஊட்டியா உங்களுக்கு ஊட்டியா? பொய்யா இருக்க. ஊட்டியா அதுக்கு கீழையா மேலையா? சில்ட்ரன்ஸ் பார்க் பக்கமா? எனக்கு அது தேவையில்லை. ஊட்டியில எந்த இடம்? கால வாங்க வாங்க. உங்க பாதையில ட்ரெயின் போகுமோ? கோத்தகிரி போற வழியா? சரி, ஓகே. கால் வரலாம். என்னம்மா உட்கார முடியலையா? சரி, உட்காந்து. கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். கொஞ்சம் அங்கிட்டு எஸ்டேட்டுகள் போன்ற இடங்கள்லாம் அங்கே இருக்கு. உள்ளுக்கு போய் பார்த்தா முனியாண்டி சாமி, சுள்ளமான சாமி போன்ற சாமிகள்லாம் அந்த எல்லைக்குள்ள இருக்கிறாங்க. போட்டி பொறாமையால 2.5 வருஷம் கொஞ்சம் தகராறுகளும் மனவேதனைகளும் உறவினர்களுக்குள்ளேயும் நட்புலையும் நடந்துச்சு. அந்த தகராறுகளுக்கு பிறகு இப்ப உடல்நிலைகள் பாதிக்கப்பட்டு, நரம்புகள் பாதிக்கப்பட்டு, மனவேதனையால உயிருக்கு எதுவும் ஆபத்து வந்துருமுங்கிற பயம் உங்க உள்ளத்துல இருக்கு. உண்மையா? கால் விட்டு வரலாம். கண்ணுக்கு நீ ஊரு, இந்த உடல்நிலையை காப்பாத்தி உங்க கடன்களை தீர்த்து தந்தா போதும்ல. வேற என்ன வேணும்? நல்லா ஆகணும். பக்கத்துல வா. நீ எங்க தள்ளி போடா தம்பி. என்னடா வேலை பார்க்க? அம்மா பராசக்தி, அக்கினி சட்டிக்காரி, ஆயிரங்கண் பானைக்காரி. சரி, மனநிலைகள், முதுகெலும்பு, தலை சுத்து, ஆயாசம் எல்லாம் இருக்கு. சரிண்ணா? சரியாக்கி தந்துடுறேன். கால் வந்துட்டு வரலாம். வரலாம். வாடா தம்பி வா. இந்தாப்பா, இந்த கனியை நாளைக்கு சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சுக்கா. நோய் குணமாகும், உடல் நல்லாயிரும். இதை வீட்டில் வச்சு கும்பிட்டுக்கா. பக்கத்துல வா. நிறைய பணம் கிடைக்கும், வெற்றி உண்டு. ஒரு வீடு இடம் ஒன்று முடிக்கக்கூடிய சக்தியவும் பணத்தையும் தந்திருக்கேன். தொழில் நல்லாகும். சந்தோஷமா இருக்கா? போயிட்டா. வயல் தண்ணீர் ஓடைகள். சரி, நீங்க உண்டு இருங்க. இன்னொரு தடவை கால் வந்துட்டு வா. ஏய் பொண்ணு, உனக்கு எந்த ஊரு? எங்க வந்து பேச? எந்த ஊர்ல? நாகர்கோயிலா? நாகப்பட்டினம் மாவட்டம். பக்கத்துல வா. ஜென்மபாவத்தின் அடிப்படையில் உனக்கு கல்யாணம் இதுவரை நடக்கல. இப்ப நடக்க வைக்கக்கூடிய நல்ல நேரம் உனக்கு வந்துருச்சு. பாவத்தின் நிழல்கள் நீங்கி புண்ணியத்தின் நிழல் பாதை வந்துருச்சு. அதனால ஆவணிக்குள்ள பெண் இதுதான் என்று நிர்ணயம் பண்ணி ஐப்பசிக்குள்ள கல்யாணத்தை முடிச்சுட்டாரேன். கால் வந்துட்டு வா. அந்த ஏரியாவில் பாபர் ஷாப் எங்கடா இருக்கு? முடி அப்படியா? அந்த பகுதியில் உள்ள நண்பர்களை வச்சு உனக்கு ஜாதகம் துப்புகள் கிடைக்கும். இந்தா பெண் அமைஞ்சாச்சு, கல்யாணம் நடந்தாச்சு. பக்கத்தில் வரலாம். வாழ்க நாராயணா கோவிந்தா. அடுத்து பேசுவோம். என்னம்மா? அவன் நல்லா ஆயிடுவார், வெற்றி உண்டு. தைரியமா இருங்கம்மா. அப்போ வரட்டுமாம்மா? புண்ணியம் அடைஞ்சு வாங்க. எப்பொழுதுமெல்லாம் தோன்றுகிறதோ அப்பொழுதெல்லாம் வாருங்கள், ஆனந்தம் அடைங்க. கருமசாமி, என் மகனுக்கு புத்திக்கு சோகம் இல்லையா? இல்லாட்ட வேற எதுவும் கோளாறு பண்ணிட்டாங்களா? ஏன் அப்படி நடக்கு? கால் வந்து
எனக்கு ஒண்ணுமில்ல, நான் நல்லா தானே இருக்கும்னு அவன் இடிக்கான். ஆமா, அவனுக்கு என்ன தெரியும்? அறியாமை. உட்கார். என்னடா அவன் பேரு என்னடா? சந்திரசேகரன். ஆ? சந்திரசேகரன். சந்திரசேகரன். என்ன செய்து இவனுக்கு? மன்னனையா? உட்காருக்கா. கொஞ்ச நேரம் கண்ண மூடி அமைதியா இருங்க பாப்போம். ஐயனே, கருப்பசாமி, இந்த பிள்ளைய காப்பாத்தலாமாப்பா? அடுத்த பௌர்ணமிக்கு கூட்டு வந்து உன்னை சரியாக்கிக்கலாம். பக்கத்துல வெற்றி உண்டு மகனே, சந்தோஷம் அடைவாய். போ. கருப்பசாமிக்கு, கருப்பசாமிக்கு, கருப்பசாமிக்கு. விழுப்புரம், விழுப்புரம். விழுப்புரம் வாங்க, விழுப்புரம். விழுப்புரமா உங்களுக்கு? அப்படியா? என்ன பிள்ளைய பத்தி எதுவும் கேட்கணுமா? என்ன கேட்கணும்? வாங்க, கால் வந்துட்டு வாங்க. சொல்லாதே யாரும் கேட்டால் எல்லோரும் தாங்க மாட்டார். இது யாருப்பா? வீட்டுக்காரர் எங்க இருக்காரு? இவன் ஏன் உங்க ஊர்ல இருக்கா? வாங்க உட்காருங்க. வா குட்டிங்க, வா பக்கத்துல வா. சொல்லாதே யாரும் கேட்டால் எல்லோரும் தாங்க மாட்டார். கொஞ்ச நேரம் அப்படியே கண்ணீரை துடைச்சிட்டு மனதை தெளிவு பண்ணி உட்கார். உன் கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். 1.25 ஆண்டுகள் மனதுக்குள்ள, உள்மனதுக்குள்ள வஞ்சனையை வச்சுக்கிட்டே இவளை தீட்டு தீட்டுன்னு தீட்டி மன வருத்தங்களை உருவாக்கி இந்த வாழ்க்கையை சரியா தவறான கேள்விக்குறிகளை கொண்டு வந்து துயர அலைகளால் இப்பொழுது பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இதுக்கு வேற யாரும் செஞ்சு நடந்திருக்கா, இல்ல உண்மையிலேயே மனசே அப்படித்தானா? இந்த ரகசியம் என்னன்னு தெரியவில்லையே ஐயான்னு நீங்க கேட்கறீங்க. கால் வந்து சாமி, அவரு வேற யாருகிட்டயோ கொஞ்சம் பேசுறது மாதிரி எனக்கு தெரியுதே ராசா. அதனால மனசு கொஞ்சம் குழப்பம் அடைந்து இருக்கு. உன் கூட பேசுறதுக்கு ஒரு தடை போட்டு இருக்கு. அதை தீர்த்து வெளியாக்கி வெட்டியாக்கி தந்தா போதுமா? நீ உட்கார், அப்பனை கால் வந்துச்சு. கருப்பசாமிக்கு ஒருத்தன் சொல்லுதான், சாதாரண குறி சொல்றவன் அவனுக்கு இவ்வளவு கூட்டமா அப்படி ஒருத்தன் சொல்லுதான். எப்படி? சாதாரணமா குறி சொல்லுதவன். சாதாரணமா குறி சொல்லுதவன் யாரு எனக்கு தெரியாது. ஆனா ஒருத்தனுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்கிற ரகசியம் அவன் வீட்டில் உள்ளவங்களை தவிர வேற யாருக்குமே தெரியாது. அது எனக்கு தெரியுதே. அப்படி ஒரு குறி சொல்லக்கூடிய தத்துவத்துக்கு பேர் தான் ஞானம். அப்ப அவன் என் மேல பொறாமையா சொல்லுதான்னு அர்த்தம். உண்மையா இல்லையா? அதான அர்த்தம். சாதாரண குறி சொல்றோம்னு அவன் சொல்லுதான். நீ இந்த ஸ்தானத்துல உட்கார்ந்து ஒரு 100 பேரை வர சொல்லி அவன் உள்ளத்திலையும் அவன் வாழ்க்கையில் நடக்கிற ரகசியத்தை உன்னால சொல்ல முடியுமா? அந்த சக்தி உனக்கு இல்லை. அதனால இது தெய்வம் பார்த்து கொடுத்த ஒரு வரம். இப்ப இந்த ஞானத்துல இந்த விஷயத்தை நம்ம தெரிஞ்சிருக்கோம். அவன் மனசை திருத்தி உன் குடும்பத்தை வாழ வச்சிருந்தா போதும்ல. நீ மட்டும் கோவப்படக்கூடாதுன்னு என்கிட்ட சத்தியம் பண்ணித்தா உன் பிள்ளைய வாழ வச்சுட்டானே. கோவப்பட மாட்டியா? என் வாக்க தவற மாட்டிய? கால் வந்துட்டு வா, நீ உட்கார். வா மகளே வா. 28 நாளில் இருந்து நல்ல செய்தி உனக்கு அவன் பக்கத்துல இருந்து கிடைக்கும். மனம் மாறாம காப்பாத்துறேன். உன் பிள்ளைக்கு தாப்பனா வாழ வைக்க தைரியமா இரு, சந்தோஷமா. இந்தா நிறைந்த லட்சங்களை பெற்று உன் பிள்ளைய வாழ வைடா, சந்தோஷமா. கடலூர், கடலூர் வாப்பா, கால் வந்துட்டு வா.
என்ன வேணும்? பிள்ளைக்கு கல்யாணம் நடத்தணும். கல்யாணம் பிள்ளைக்கு கல்யாணம் நடத்தணும். சொத்து வாங்கியத்தில் கண்ண மூடணும். கால் ஒன்று வரலாம். கல்யாணம் நடக்கக்கூடிய அளவுக்கு எல்லா முயற்சியும் செய்து மனதுக்கு அது நடக்காத வீழ்ச்சி அடைந்து விட்டாய். அதுக்கு காரணம் 2 மனிதர்கள் காரணம். அந்த நிலைகளை மாற்றி உன் பிள்ளைக்கு கல்யாணத்தை வெற்றிகரமா நடத்தி தாரேன். கோலாகலமா தீபாவளி திருநாளுக்கு முன்பு வெற்றியான நிலையில நிறைய மணி வெற்றியாகித்தார். உன் சொத்துக்களை உன் பக்கத்துல இருந்து பிரித்து வெளியாக்கணும், நீ இதுல இருக்கக்கூடாது என்று நினைத்து உனக்கு செய்வனை வைவர்களை செய்து தகடு வச்சு உன் குடும்பத்தை கெடுத்துட்டாங்க. அதுல வீட்டுல ஒரு பொம்பளைக்கு உடல்நிலை பாதிக்கப்பட்டிருக்கும், மனநிலைகள் பாதிக்கப்பட்டிருக்கும். இந்த நிலைகளிலிருந்து விடுதலையாக்கி வெற்றியாக்கி தந்தா போதுங்களா? கால் இந்தா செம்மையாக்கி தரேன். வாக்கு தவறாம வாழ்க்கையும் அமைச்சு சொத்தவும் மீட்டிட்டேன். அதே கடலூர் எல்லை உடல்நிலையமும் வாழ்க்கையும் பற்றி கேட்டு வந்தவங்க. என்னடா செய்து உனக்கு? மனைவிக்கு கால் வந்து வா. நல்ல காலில் விடல, நான் தான் புரிஞ்சுக்கிடுவேன். என்ன வரலாம். உயிர்கண்டம் நடக்காதுன்னு உத்தரவாயிடுது. உடலில் இருக்கக்கூடிய நோயை தீர்த்து தாரேன். வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கடன்களை நீக்கி தொழிலை வளமாக்கி தாரேன். வேற என்ன வேணும்? கடையில வழிகாட்டு மாளிகைப்பாறை கருப்பசாமி துணை எழுது. வியாபாரம் பெருகும், அதுக்கு பணமும் கிடைக்கும். நல்ல கருப்பசாமிக்கு கருப்பசாமிக்கு மூவாட்டு பிழா அப்படியே கேரளம் போய் கேட்டோம். மூவாட்டு பிழா. நமஸ்காரம். இன்னைக்கோ செட்டி என்ன என்ன சத்தம்? யாரும் உணர்ச்சி வசப்படக்கூடாது, ஆவேசப்படக்கூடாது. பிளைவுட் கம்பெனி எந்த ஏரியாவில் இருக்கு? பிளைவுட் தயாரிக்கிறாங்களே உங்க ஊர்ல உண்டுல? கால் உண்டு அப்படிங்கிற சும்மா நின்னுங்க. என்ன வேணும்? உன் பையனுக்கு கல்யாணம் மகர மாசத்துல நடக்கும். ஒரு வருஷம் இருக்கு, ஆத்திரப்பட வேண்டாம், நல்ல இடத்துல கிடைக்கும். புரியுதா? ஆமா, அதுக்கிடையில அவன் ஹெல்ப்புக்கு போக வேண்டிய நிலைமை வரும். அதுல நிறைய பாக்கியமும் சந்தோஷம் பெறுவான். வெற்றி அடைந்துவான். உடல்நிலை பற்றி, பண நஷ்டத்தை பற்றி கேட்டு வந்தது யாரு? கால். மனைவியை பத்தி கேட்டு வந்தது யாரு? வாமா, நீ அங்க நின்னுக்கானே, என்ன உன்னை குறிப்பிட்டிருக்கேன். பாக்கா என்னக்கா வேணும்? பணம் கொடுத்து கெட்டு போயிட்டேன். உன் பணத்தெல்லாம் வாங்கி தரணும், தெரிய வாங்கி தரணும். வேற என்ன வேணும்? கால் கால் நீங்கள் மறுநாள் வீடு. இவருடைய மகனுடைய பொண்டாட்டி வீட்டுல ஓயாத சட்டை போடுது. இரண்டு காலு உண்டா? அவளுடைய மனதை சரியாக்கி தந்துடலாம். சொல்லிடு. இவளுக்கு நிறைய பணம் மற்றவங்கள்ட்ட கொடுத்து ஏமாந்து போய் அதெல்லாம் திருப்பி வாங்கி தரணும். ஒரு பத்திர பரிமாணத்தால கொஞ்சம் பிரச்சனை உண்டு சொல்லுங்க. பிரச்சனை உண்டு. ഉണ്ടല്ലോ നമ്മളെ ഈ പത്രം ഉണ്ടല്ലോ, വീട്ടിന്റെ പത്രം കരാറൊക്കെ പ്രശ്നങ്ങളൊക്കെ ഉണ്ടോ? ഇല്ല, ഉണ്ട്, വരുമെന്ന് சொல்லுது. വരും. സ്ഥലത്തിന്റെ പ്രശ്നമോ വീട്ടിന്റെ പ്രശ്നമോ നിലത്തിന്റെ പ്രശ്നങ്ങളൊക്കെ വരും. அதுல இருந்து ஆபத்தில்லாம காப்பாத்தி தந்துருங்க. கால் ஒன்று வரலாம். கிங்கிலி 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 சொல்லு. கெட்டிக்காரப்ப வர நல்ல வரையிலோ ஆமீனே. இந்தா எல்லாம் வெற்றியாகி நல்லா கெட்டியாச்சு. மனைவியினுடைய ஆரோக்கியம் மனதை பற்றி கேட்டு வந்தோம். கேரளத்தில் எவ்வளவு ஸ்தலம்? இது யாரு? உன தாத்தாவோ? ஓ, இவருடைய பாரி ஒரு பிராந்திலே. கால் விட்டுலாம்.
இரவுக்கும் பகலுக்கும் கிழவிக்கு வலிய பிரயாசம். அது ஏன் எதுக்குன்னு பார்க்கணும். அவளுக்கு ஒரு நாள் கூட்டு வந்துடலாமா? வெளுத்த வாவு வருகிற 10ஆம் தேதி அப்படி கொண்டு வா, சரியாக்கி தரலாம். வேற தொழில் நடத்திக்கா, கடையெல்லாம் கண்டு. ஆமா, முதல்ல தொழில் நடத்து, அடுத்து திருமணத்தை பத்தி பேசுவோம். சரியா? இந்தா நல்லாக்கி தரமா, அடுத்து பேசுவோம். கர்மசாமிக்கு மெல்ல கோவில்பட்டி. அடுத்து வலிக்கா. கோவில்பட்டி வாங்க உட்காருங்க. கோவில்பட்டி வாங்க, கோவில்பட்டி. ஆமா, நேட்டோ சரக்கு வாங்கிட்டு வாடா. டேய், கோயில்பட்டி கால் வந்துட்டு வரலாம். சங்கீத மேகம் உனக்கு எதுடா? கோயில்பட்டி சொன்னா தூத்துக்குடி. எத்தனை படிச்சிருக்க? எத்தனை படிச்சிருக்க தம்பி? இல்லை, என்ன ஏமாத்த முடியாடா? ஏண்டா? உட்கார்றான் சொல்லாம் ஓடி. கத்தி கேட்க கத்தி தர மாட்டேங்கிய. இவளுக்கு நினைவு ஆற்றலையும் கல்வி ஸ்தானத்தையும் உயர்த்தி தந்தா போதும்ல. சாப்பிடலாம். படித்த படிப்பு மனதில் நிற்கும், மன தெளிவு கிடைக்கும், கல்வியில் வெற்றியாகி வருவாள். சிறந்த ஆரோக்கியமும் சாப்பிட்டு உடல் தேற்றுவாள். இதெல்லாம் உண்மைதானே? வெற்றியாகிட்டார். இதை தேய்ச்சி குளிச்சுக்கா. வீட்டில் போய் இந்த கனியை வச்சு என்னை நினைச்சு கும்பிட்டுக்கா. நினைத்தது ஜெயமா. வெற்றியாகுவாள். பௌர்ணமிக்கு வந்துரு. கர்மசாமிக்கு திருநெல்வேலி சீமையிலே. திருநெல்வேலி எந்த இடம்? தொண்டர் சன்னதியா, சந்திப்பிள்ளையாரா? சந்திப்பிள்ளையார் கோயில் கால் வந்துட்டு வரலாம். நீங்க எந்த ஒரு திருநெல்வேலியில? கலெக்டர் ஆஃபீஸ் குக்கரவளம். நீங்க மகாராஜ் கல்யாண மண்டபத்துக்கு ரைட் சைடில் உங்க வீடு. சரியா? இன்னொரு கால் வந்துட்டு வா. ஏய் தம்பி கண்ணாடி, எந்த ஊர்டா? திருநெல்வேலியா? எந்த இடம்? 1 2 3 4 5 6 7 அப்படி வாகேடி முக்கு போகிற வழியா? வாபுசி நகர், வாபுசி தெரு போனால் திருப்பணி முக்கு. அந்த ரெண்டுக்கு இடையில நீ கிடக்க. சரிண்ணா? கால் வந்துட்டு வா. இன்னொரு கால் வந்துட்டு வா. மூணு பேருக்கு தான் உத்தரவு இருக்கு. யாரை கூப்பிடணும்? யாருக்கு தெரியும்? என்னப்பா வேணும் உங்களுக்கு? பையன் என்ன செய்தான்? பையன் வேண்டாம். பையன் நிறைய பொய் உரைப்பான், தேவையில்லாதவரோடு ஊர் உலகத்தை எல்லாம் சுத்தி வருவான், நம்ம குடும்பத்துக்கு வேண்டாத நட்புகளால பிரச்சனை செய்வான். அவன் பேரு ஏற்கனவே லிஸ்ட்ல இருக்கு. புரியுதா? அதுல இருந்து அவனை மீட்டி தந்துடுறேன். உங்க வீட்டுக்கு போற வழியில இருந்து இடது பக்கம் போனா சிவலப்பரி சொல்லசாமி வராரா? கால் வந்துடுவான். அமைதியா அமைதியா, ரொம்ப வேண்டாம். பையனை பத்தி சொன்ன உடனே டென்ஷன், ப்ரெஷர் எல்லாம் இருக்கும். அதெல்லாம் மாத்திரணும். ஆபத்து இல்லாம காப்பாத்தி உன் பிள்ளைய வீட்டில் அடங்கி இருக்க வைக்க.